கிலோ 800 ரூபாய்க்கு பாம் ஜாகரி பவுடர் விற்கிறீங்களே, இது சாமானிய மக்களுக்கு கிடையாதா அப்படின்றது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தயவு செய்து என்னை மன்னிக்கணும். நமக்கு மழை பெஞ்சு தண்ணி மானாவாரியா போகுது. யாருமே இந்த தண்ணியை பிடிச்சி வைக்கிறது கிடையாது. பாட்டிலில் 20 ரூபாய்க்கு கொடுத்து விற்கிறப்போ முதல்ல எல்லாரும் சொன்னாங்க ஏன் இவ்வளோ ரேட்டான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அது நார்மல் நடைமுறைக்கு வந்துட்டு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பட்டி கிலோ 5 ரூபாய்க்கு விற்றாங்க. அன்னைக்கு யாரும் கருப்பட்டி வாங்கல. அன்னைக்கு ஒயிட் சுகர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. 1 லட்சம் பேருக்கு மேல பனைமரம் ஏறினவங்க அந்த தொழிலை விட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 9,000 பேர் பக்கத்துல தான் பனைமரம் ஏறுறாங்க. இன்னைக்கு வெள்ளை சக்கரை நல்லது இல்லப்பா, கருப்பட்டி நல்லது எனக்கு கொடுப்பான்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. இன்னைக்கு பனைமரம் ஏறவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, அவங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்கு, அவங்களோட வாழ்வாதாரங்கள் கம்மியா இருக்கு அப்படின்றப்போ அதுக்கான விலையை அவங்களுக்கான ஒரு தகுதியான ஒரு இன்கம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால அதுல ஒரு ப்ராடக்ட் ரேட் அப்ஸ்கேல் ஆகுது. ஒரு எண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களோட குழந்தைங்களுக்கு அது ஒரு ப்ராடக்டா, ஒரு ஆஷ் ஃப்ரீ கண்டென்ட்டா, ஒரு ஹைஜீனிக் என்வாரன்மெண்ட்ல மேனுஃபேக்சர் ஆகி ப்ராப்பரான ஒரு லேபிளிங்ல எக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து சேரும்போது அதுக்கான காஸ்ட் அதுக்கு மேல டாப் ஆகுது. ஸோ அதனால ஒரு குவாலிட்டியான பொருள் ஒரு குவாலிட்டி யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார்மேட்ல வரும்போது இந்த பிரைசிங் வருது. ஸோ நாளைக்கு இது சாமானியனுக்கு வருமானு கேட்டால் கண்டிப்பா வரும். இன்னைக்கு 10,000 கிலோ பனைமரம் ஏறுறவங்க நாளைக்கு ஒரு டெக்னாலஜி அடாப்ஷனால என்று ஏறுறவங்களோட எண்ணிக்கை கூடுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை வரும். சப்ளை வரப்போ வரும். ஆனால் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, எங்களால் இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும். இப்படி கொடுக்க முடியறதுனால மட்டும்தான் எங்களால் எங்களோட பனைமரம் ஏறுறவங்களுக்கு போதுமான ஒரு வருமானத்தை கொடுக்க முடியும்.